ஹே எவ்ரி ஒன், குட் மூவியை பார்த்துட்டு வந்தாச்சு. வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக ரிவ்யூ பண்ணலான்னு தான் வந்தேன். மூவி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. இது நல்லா இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃப் இப்படி, செகண்ட் ஹாஃப் இப்படி, அப்புறம் மொத்தமாக ஒரு மூவியாக பயங்கரமாக பண்ணியிருந்தார் நம்ம வெங்கட் பிரபு அவர்கள். வெங்கட் பிரபு எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஒரு அட்லி ஒரு ஒரு லோகேஷ் கனகராஜ் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம விபி பண்ணிட்டு போயிட்டாரு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தளபதி வர்சஸ் இளைய தளபதி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். தளபதி வர்சஸ் இளைய தளபதி, இந்த இளைய தளபதி இருக்காரு பார்த்தீங்களா, மொத்தமாக வாரி தூண்டுட்டாருன்னு சொல்லலாம். எல்லா ஆக்டிங்கையும் மொத்தமாக வாரி தூண்டுட்டாரு. வாய்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், கத்தி கத்தி போயிடுச்சு. செம்மையாக இருந்துச்சு. அண்ட் கடைசி 40 minutes இட்ஸ் அ வைபுங்க, செம்மையாக இருந்துச்சு. கடைசி 40 minutes மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டேடியத்தில் எப்படி இருந்தோம், ஒரு பார்த்துருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பக்காவாக ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளூப்பர்ஸ் போடுறாங்கன்னு சொல்லி போட்டு ப்ளூப்பர்ஸ் தானே என்னை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெளியே போயிடுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் இருக்குது, பறக்காமல் பாருங்கள். ப்ளூப்பர்ஸ் சொல்லிட்டு வெளியே போயிடாதீங்க, இது ஒரு சம்பவம் இருக்குது, அது இன்னும் எக்ஸைட் ஆகும். அண்ட் சில பல கேமியோஸ் இருக்குது. அந்த கேமியோஸ் என்னென்னு சொல்ல போகிறதில்ல, நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருப்பேன் யாரெல்லாம் கேமியோஸ் வருவாங்கன்னு. எக்ஸாக்ட்லி அவங்க வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேன். பிகாஸ் நம்ம என்னெல்லாம் ரூமர்ஸ் கேட்டோமோ, என்னெல்லாம் நம்ம இன்டர்வியூஸில் கேட்டோமோ எல்லாமே முழுக்க 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 உண்மை. ஏன்னா அப்படிப்பட்ட கேமியோஸ் சில இடத்துல வந்தாங்க, வேற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தளபதி எதுக்கு ஆக்டிங் விடுறீங்க, வேணாம், சினிமா விடாதீங்க ப்ளீஸ். நீங்கள் அரசியல் போவீங்க ஓகே, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செலப்ரேஷன் எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கீங்க. இன்னைக்கு கடைசி ஒரு ஃபிலிம் தான் இருக்குது, ரொம்ப சங்கட்டமாகவே இருக்குது. ஓகே பார்க்கலாம். மூவி பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரம்னா டு தி கோர், பயங்கரம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு படம், ஒரு நார்மல் இப்போ மூவி எடுக்கிற மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் படம், சரிங்களா. ஒரு ஃபிலிமே ஃபஸ்ட் ஹாஃப் வச்சுருக்காங்க. ஆனால் சின்ன இடத்துல போய் போர் அடிக்கல. டைம் எடுத்து பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் முடிய போகுதுன்னு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. நான் அடித்து சொல்லுவேன், நீ இதை அக்செப்ட் பண்ணிட்டு நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்கன்னா நடக்காது. நீ உனக்கு பொண்ணு யோசிச்சின்னா ஒரு மூவி வந்து அடுத்த சீன் இதான் யோசிச்சின்னா அது வேறு சீனாக இருக்கும். இல்லை இந்த சீன் இதான் நடக்க போகுதுன்னு யோசிச்சிங்கன்னா அது வேறு சீனாக இருக்கும். சரி ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட்டோட முடிஞ்சு, தளபதி வர்சஸ் இளைய தளபதி அந்த மாதிரி ஒன்று முடிஞ்சிச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அந்த மங்காத்தா ஸ்டைலில் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆச்சு, மெதுவாக மூவ் ஆச்சு. அந்த தளபதியோட ஆக்டிங்கே மொத்த செகண்ட் ஹாஃபையும் காசை தூக்கி வீசலாம் அந்த மாதிரி இளைய தளபதியோட செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் 40 minutes பயங்கரம். நீங்கள் ஏதாவது சின்ன லேக் இருக்குது அப்படின்னு யோசிச்சா கூட அந்த 40 minutes மறக்க வச்சிடும். அந்த மாதிரி தான் மூவி இருந்துச்சு. மறக்காமல் தேட்டரில் போய் செலப்ரேட் பண்ணி என்ஜாய்மெண்ட் பாருங்கள். நீங்கள் மூவியை பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் எத்தனை ஷோ போகிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு மறுபடியும் ஒரு 750 ஷோ போக போகிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பாய்.